Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நாம கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸோட 3rd சீசன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடோட பேரு வலார் தோஹாரிஸ். கடைசியா சீசன் 2 எபிசோட் 10ல சாம் ஒயிட் வாக்கர்ஸ் கண்ணில் படக்கூடாதுன்னு ஒரு பாறை பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு பயந்துட்டே திரும்பி பார்க்கறான். அப்ப அவன் பக்கத்துல செத்து போன ஒரு குதிரை மேல அந்த கூட்டத்தோட தலைவன் கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த தலைவனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய செத்த பொணங்களோட படையே வந்துட்டு இருக்கு. இந்த பிரம்மாண்டமான ஒயிட் வாக்கர்ஸ் படைய நடுங்கிட்டே பயந்து போய் சாம் பார்த்துட்டு இருக்கான். இதோட 10th எபிசோட் முடிஞ்சுது. இப்ப அடுத்து சீசன் 3 ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல ஃபுல்லா இருட்டா இருக்கு. பட் ஈரக்குலையே நடுங்குற மாதிரி ஒயிட் வாக்கர்ஸோட கொடூரமான சத்தமும் மரண ஓலமும் கேக்குது. அதுக்கப்புறம் அந்த சத்தம் எல்லாம் அடங்கி இப்ப வாலை தாண்டி இருக்க பனி பிரதேசத்தை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒயிட் வாக்கர்ஸ்க்கு பயந்து ஒரு பாறை பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தான்ல சாம், அவன் இப்ப மூச்சு வாங்கிட்டே ஓட முடியாம கஷ்டப்பட்டு ஓடி வரான். பனி வேற பயங்கரமா வீசிட்டு இருக்கு. அந்த பனி புயலுக்கு நடுவுல ஒருத்தன் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான். நல்ல வேளை என் கூட்டத்துல ஒருத்தனை பார்த்துட்டேன்னு சாம் அவன் கிட்ட போய் பாக்குறான். பார்த்தா அந்த நைட் வாட்ச் வீரனோட தலையை வெட்டி அவன் கையிலேயே கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன கொடுமடா இதுன்னு சாம் நடுங்கிட்டே ஷாக் ஆகி அவனை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் பின்னாடி யாரோ வர மாதிரி தெரியுது. சாம் அப்படியே பயந்து போய் பொறுமையா திரும்புறான். ஏதோ ஒரு ஒயிட் வாக்கர் பக்கி தான் கையில ஒரு கோடாலியை பிடிச்சிட்டு ஸ்பீடா சாம பார்த்து வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், நல்லா மாட்டிக்கிட்டேன், இன்னைக்கு நான் செத்தன்னு சாம் வேற வழி தெரியாம அப்படியே அதை உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கான். நல்ல வேளை சாமுக்கு லக்கு தான். கரெக்டா அந்த ஒயிட் வாக்கர் பக்கி சாம கொல்ல வர நேரத்துல நம்ம ஜான் ஸ்னோவோட ஓனாய் அந்த ஒயிட் வாக்கர் காலை பிடிச்சி கடிச்சு இழுத்துடுது. அப்படியும் அந்த பக்கி சும்மா இல்லாம சாம மறுபடியும் கொல்றதுக்காக அவனை பிடிச்சி இழுக்குது. அப்ப யாரோ ஒருத்தர் அந்த ஒயிட் வாக்கர் மேல நெருப்ப வச்சு விட்டுறாங்க. அது நம்ம நைட் வாட்சோட லார்ட் கமாண்டர் மோர்மண்ட் தான். அவர் கூட சில நைட் வாட்ச் வீரர்கள் இருக்காங்க. எப்படியோ சாம் ஒரு வழியா தப்பிச்சிட்டான். இதுக்கு முன்னாடி செத்த குதிரையில ஒரு ஒயிட் வாக்கர் தலைவன் உட்கார்ந்து அவன் பின்னாடியே ஒரு மிகப்பெரிய சாகாத பிணங்களோட படையே வந்துச்சுல்ல, அதுங்கதான் இவ்வளோ நேரம் இந்த நைட் வாட்ச் வீரர்கள் கூட சண்டை போட்டுருக்குதுங்க. இந்த லார்ட் கமாண்டர் அப்புறம் அவர் கூட இருக்க எல்லாருக்குமே இதுங்க கூட சண்டை போட்டனால மூஞ்சில கையில கால்லன்னு அடிபட்டு உடம்பெல்லாம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அவர் சாம் கிட்ட காகத்தை தூது அனுப்புறியான்னு கேக்குறாரு. ஆனா சாம் இங்க நடந்த அவன் பார்த்த சம்பவங்கள்ல இருந்தெல்லாம் இன்னும் அவன் வெளியே வரல. இல்லன்னு இன்னும் அனுப்பலன்னு சாம் தலைய மட்டும் ஆட்டுறான். அதுக்கு கமாண்டர் உன்கிட்ட கொடுத்த ஒரே ஒரு வேலை அதுதான், அதை கூட ஒழுங்கா செய்ய மாட்டியான்னு கேட்டுட்டு நம்ம சீக்கிரமா வாளுக்கு போகணும், சவுத்துல இருக்க எல்லார்கிட்டையும் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்க இந்த ஆபத்தை பத்தி சொல்லணும், இல்லனா வரப்போற குளிர்காலத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் செத்துடுவோம்னு சொல்றாரு. அடுத்து இப்ப அதே சமயம் இந்த பனி பிரதேசத்திலேயே காட்டுவாசிகள் வாழ்ந்துட்டு இருக்க இடத்துக்கு ஜானை கூட்டிட்டு ஒரு காட்டுவாசி கும்பல் வந்துச்சுல்ல, அவங்க இப்ப அவங்களோட சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. குட்டி குட்டி டென்ட்டை போட்டு இந்த காட்டுவாசி மக்கள் சவுத்தில் இருக்க மாதிரியே இங்கேயும் நிறைய பேர் லேடிஸ், குழந்தைங்க, பெரியவங்கன்னு லட்சக்கணக்கான மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜான் இவங்க எல்லாரையும் கேஷுவலா பார்த்துட்டே வரான். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, எதையோ பார்த்து வாயை பொழந்துட்டு நிக்கிறான். என்னன்னு பார்த்தா ஒரு ராட்சச மனுஷன் 10 பேரை ஒன்னா சேர்த்த மாதிரி ஒரு ஹைட்டான ராட்சச மனுஷன் அந்த காட்டுவாசி கூட்டத்திலேயே அவனும் வாழ்ந்துட்டு இருக்கான். ஈக்ரிட் ஜானை பார்த்து இப்பதான் இவனை முதல் தடவை பாக்குறியா, இப்படியே அவனை வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காத, அவனுக்கு கோவம் வந்தா சுத்திய வச்சு ஆணி அடிக்கிற மாதிரி உன்னை அடிச்சே மண்ணுக்குள்ள புதைச்சிடுவான், யாராவது அவங்களை இப்படி வினோதமா பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போறா. அப்ப அந்த ராட்சச மனுஷன் பொறுமையா ஜானை திரும்பி பாக்குறான். ஐயோ நமக்கு எதுக்கு வம்புன்னு ஜானை அங்கிருந்து வேகமா ஓடிடுறான். அந்த காட்டுவாசி மக்கள் நைட் வாட்ச் வீரர்களை க்ரோன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நைட் வாட்சோட அடையாளமே பிளாக் தான். ஒரு நைட் வாட்ச் வீரன்னா எப்பவுமே பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருப்பான். ஜானை பார்த்ததும் அங்க இருக்க சின்ன பசங்க எல்லாரும் க்ரோன்னு கத்திட்டு அவன் மேல கள்ள தூக்கிலாம் அடிக்கிறாங்க. அப்ப இந்த ஈக்ரிட் தான் அந்த பசங்களை விரட்டிட்டு ஃபீல் பண்ணாத, இவங்களை ஒழுங்கா வளர்க்கறதுக்கு இவங்களோட அப்பா அங்க உயிரோட இல்லைன்னு சொல்றா. அதுக்கு ஜான் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அதுக்கு அவளும் உன்ன மாதிரி நைட் வாட்ச் க்ரோஸ் அவங்களை கொண்டுட்டாங்க, சரி மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சுக்காத, இந்த இடத்தோட தலைவன் மேன்ஸ்க்கு உன்னை கண்டிப்பா பிடிச்சு போயிடும்னு சொல்லிட்டு அவன் அந்த தலைவன் மேன்ஸோட கூடாரத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. உள்ள பெரிய தாடி வச்சுட்டு ஒருத்த மொரட மாதிரி கையில ஏதோ ஒரு பெரிய கறியை பிடிச்சி ரசிச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் ஜானை திரும்பி பார்க்காமலே எதுக்கு இந்த குழந்தை பையனை இங்க கூட்டிட்டு வந்தீங்க, மத்த க்ரோஸை கொன்ன மாதிரியே இவனையும் கொல்ல வேண்டியது தானே கேக்குறான். அதுக்கு ஈக்ரிட் இந்த குழந்தை பையன் குவாரின் ஹாஃபாண்ட கொன்னுட்டான்னு சொல்றா. அது கேட்டதும் குவாரினை கொன்னுட்டானான்னு ஷாக் ஆகி ஏஞ்சி ஜான் கிட்ட வரான். ஜானும் இவன் தான் மேன்ஸ்ன்னு நினைச்சிட்டு என் அரசே வணங்குகிறேன்னு அவன் முன்னாடி மண்டி போட்டு நின்னுடுறான். அதை பார்த்ததும் சுத்தி இருக்க எல்லாரும் ஜானை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. இந்த மொரடம் பேரு டார்மண்ட். அவனுக்கு சிரிப்பு தாங்கல. டே எல்லாரும் கேட்டுக்கங்கடா, இனிமேல் நான் தான் உங்க அரசன், நீங்க எல்லாரும் நான் பாம்பு போட்டா கூட என் முன்னாடி மண்டி போட்டு நிக்கணும்னு செம்மையா ஜானை கலாய்க்கிறான். அப்போ ஒருத்தர் அங்க வராரு. இவர் தான் மேன்ஸ் ரைடர். அவர் ஜானை பார்த்து இந்த இடத்துல யாரும் யாருக்கு முன்னாடியும் மண்டி போட மாட்டோம், நீ தான் நெட் ஸ்டார்க்கு முறை தவறி பிறந்த பையனான்னு கேட்டுட்டு ஜானை கூட்டிட்டு வந்த எலும்புக்கூடு தலைவனையும் ஈக்ரிட்டையும் வெளியே போக சொல்றாரு. ஈக்ரிட் ஜானை வெறிக்க பார்த்துட்டே இருக்கா. காம பார்வையா இருக்கு.
அதை பார்த்துட்டு மேன்ஸ் ரைடர் கூட அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றாரு. அவர் ஜான் கிட்ட குவாரின் என்னோட எதிரி, அவன் செத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ஜானுக்கு கை கொடுத்துட்டு குவாரின் கூட நீ எதுக்கு வந்தன்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஜானும் லார்ட் கமாண்டர் மோர்மன் தான் எனக்கு குவாரின் கூட அனுப்பி வச்சாரு, நான் அவரை மாதிரியே ஒரு நாள் இந்த நைட் வாட்ச் கூட்டத்தை வழி நடத்தணும்னு அவர் ஆசைப்பட்டாருன்னு சொல்றான். அதுக்கு மேன்ஸ் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு எங்க கூட்டத்துல சேரணும்னு நினைக்கிற, உன்னை எப்படி நம்புறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு ஜான், நான் துரோகினா நீங்களும் துரோகி தான், நீங்களும் என்ன மாதிரியே நைட் வாட்சை விட்டுட்டு இங்க வந்தவர் தானன்னு கரெக்டா பாயிண்ட்டை பிடிச்சிட்றான். ஆனா இந்த தலைவன் அது பெருசா எடுத்துக்காம, சரி நீ எதுக்கு இங்க கூட சேரணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவனும் நான் ஃப்ரீயா இருக்க நினைக்கிறேன்னு போய் சொல்றான். பட் அந்த தலைவன், உன்னை பார்த்தா அப்படி தெரியல, நீ அதுக்கு வரல, ஒழுங்கா உண்மையை சொல்லு, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ்னு சொல்றாரு. அதோட அங்க இந்த காட்டுவாசி மனுஷங்கள்ல டார்மண்டோ இன்னொரு தடியன் ஷார்ப்பான ஒரு கோடாலியை பிடிச்சிட்டு ஜான் ஏதாவது தப்பா சொன்னா அவனை போட்டு தள்ளுறதுக்காக ரெடியா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. ஸோ இப்ப ஜான் மேன்ஸ் கிட்ட, நாங்க கிராஸ்டரோட வீட்டுல தங்கிட்டு இருந்தோம், அப்ப கிராஸ்டர் அவனோட சொந்த ஆண் குழந்தைய காட்டுக்குள்ள வச்சுட்டு போயிட்டான், அது ஒரு ஒயிட் வாக்கர் வந்து எடுத்துட்டு போச்சு, நான் அதை பார்த்தேன்னு சொல்றான். அதுக்கு மேன்ஸும், சரி ஓகே அதை பார்த்த, அதுக்கு எதுக்கு உன் நைட் வாட்ச் பிரதர்ஸ் விட்டுட்டு எங்க கூட சேர வந்தேன்னு கேட்குறாரு. அதுக்கு ஜான், நான் பார்த்ததை லார்ட் கமாண்டர் கிட்ட சொன்னேன், பட் அது அவருக்கு ஆல்ரெடி தெரியுமா, கிராஸ்டர் அவன் குழந்தைய ஒயிட் வாக்கர்ஸ்க்கு பலி கொடுக்குறான், அது தெரிஞ்சும் லார்ட் கமாண்டர் அவனை அட்ஜஸ்ட் பண்ணி போக சொன்னாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி முதல் மனிதர்கள் ஒயிட் வாக்கர்ஸ் கூட தைரியமா சண்டை போட்டாங்க, நானும் அந்த சாகாத பிணங்களை எதிர்த்து நிக்க விரும்புறேன், இப்ப நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேனான்னு ஜான் மேன்ஸே திரும்பி கேள்வி கேட்குறான். அதுக்கு அவரும், உனக்கு ஒரு புது ட்ரெஸ் தேவைன்னு குதர்க்கமா பதில் சொல்றாரு. ஜானை அவர் கூட்டத்துல சேர்த்துக்கிட்டாராம், அதுதான் சுத்தி வளைச்சு சொல்றாரு. அடுத்து இப்ப நம்ம குட்டி ஹீரோ டிரியனை காட்டுறாங்க. அவருக்கு பிளாக் வாட்டர் போர்ல அடிபட்டுச்சுல, அந்த புண்ணெல்லாம் லைட்டா ஆறி இப்ப தழும்பு மட்டும் தெரியுது. அதுவும் அவர் இவ்வளோ நாளா குடோன் மாதிரி ஒரு கேவலமான ரூம்ல தான் தங்கிட்டு இருக்காரு. அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. நம்ம தலைவனும் ஒரு சேரை போட்டு அது மேல ஏறி நின்று வெளியே யார் இருக்கான்னு அந்த கதவுல இருக்க ஒரு சின்ன கேப் வழியா பாக்குறாரு. அவரோட அக்கா செர்சி தான் வந்திருக்கா. அவ கூட 2 கோல்டு கிளாக் பாடி கார்ட்ஸ் வேற இருக்காங்க. நம்ம தலைவனுக்கு அவளை உள்ள விட இஷ்டம் இல்லை, ஏன்னா சொந்த தம்பின்னு கூட பார்க்காம போர்ல அவரை கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டிருந்தால, இப்பயும் அவரை கொல்ல தான் வந்திருக்கான்னு நினைச்சிட்டு எதுக்கு உன் கூட இவங்க இருக்காங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு செர்சியும், இவங்க என்னோட பாடி கார்ட்ஸ், உன்னை நான் கொல்லணும்னா இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட வந்து பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன், இந்த கதவை உடைச்சிட்டு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், கதவை தோற, நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்றா. ஸோ அவரும் கையில ஒரு கோடாலியை பிடிச்சிட்டு அவளை மட்டும் உள்ள விட்டு டோரை சாத்திடுறாரு. உள்ள வந்தவ ஆறுதலா 2 வார்த்தை பேசுவான்னு பார்த்தா, உன் மூக்கை வெட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க, பட் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா அடிப்படல, நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீ நம்ம அப்பாவை மீட் பண்ண போறியா, அவர்கிட்ட என்ன பேச போறேன்னு கேட்குறா. நம்ம தலைவனும், அப்பா பிள்ளைக்கு நடுவில் 1000 விஷயம் இருக்கும், உனக்கு என்ன, நான் என்னமோ பேசுறேன், நீ எதுக்கு தேவையில்லாம நான் என்ன கேட்க போறேன்னு இவ்வளோ ஆர்வமா இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு செர்சி, நீ ஆல்ரெடி என்னை பத்தி அவர்கிட்ட தப்பு தப்பா நிறைய விஷயம் பேசியிருக்க, அவர்கிட்ட நீ என்னை பத்தி வேற ஏதாவது சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு கேட்குறா. இவளுக்கு டிரியன் அவளுக்கும் ஜேமிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பத்தி அவ அப்பாட்ட ஏதாவது போட்டு கொடுத்துருவானோன்னு பயம் வந்துச்சு போல. அதான் என்னை பத்தி எதையுமே சொல்லிடாத, அடிச்சு கூட கேட்பாரு, அப்பயும் சொல்லிடாதன்னு சைலண்டா கெஞ்சிட்டு போறா. அவ வெளியே போனதும் அடுத்து இப்ப பிரான் உள்ள வரான். நம்ம தலைவன் பிரானை கூட்டிட்டு வெளியே கொஞ்சம் ஃப்ரீயா நடந்து வராரு. ரொம்ப நாளா அந்த அழுக்கான ரூம்குள்ளதான் ஒரு கைதி மாதிரி அடைஞ்சிட்டு அவரோட காயம் சரியாகிறதுக்காக காத்துட்டு இருந்திருப்பாரு. பிரான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட, சரி என்ன எதுக்கு கூப்பிட்டான்னு கேக்குறாரு. அதுக்கு டிரியனும், இந்த இடத்துல நிறைய பேர் என்னை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, நீ என்னை பாதுகாக்கணும், ஏன்னா நான் தான் உன்னை ஒரு நைட்டா கோல்டு குளோக்ஸோட தலைவனா மாத்தினேன்னு சொல்றாரு. அதுக்கு அவனும், ஆமா பட் எனக்கு சேலரி பத்தல, இன்னும் அதிகமா வேணும்னு சொல்றான். என்ன ஃபர்ஸ்ட்டை விட டபுளா தந்தா போதுமான்னு கேட்குறாரு. அதுக்கு அவனும், டபுள்லாம் பத்தாது, கொஞ்சம் ட்ரிப்பிள்லாம் நிறைய காசை பார்த்து போட்டு கொடுன்னு கேட்குறான். நம்ம தலைவனும், டேய் இது வரைக்கும் உனக்கு நான் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன்னு எனக்கே தெரியாது, அந்த அளவுக்கு கை நிறைய போட்டு கொடுத்துருக்கேன், அப்படியும் பத்தலன்னு சொல்ற, எவ்வளோ தாண்டா செலவு பண்ணுவேன், காசு வச்சு அப்படி என்ன தாண்டா பண்ணுவேன்னு 2 பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசிட்டே வராங்க. அடுத்து பிளாக் வாட்டர் போர்ல வைல்டு ஃபயர் வெடிச்ச அந்த எஃபெக்ட்ல கப்பல்ல இருந்து கடல்ல போய் விழுந்தார்ல சர் டாவோஸ், அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அந்த கடலுக்கு நடுவுல இருக்க ஏதோ ஒரு சின்ன பாறை மேல நின்றுட்டு இருக்காரு. மூஞ்செல்லாம் பொத்து போயிருக்கு, அந்த வைல்ட் ஃபயர் லைட்டா அவர் உடம்புல பட்டுருச்சு போல. அந்த நடு கடல்ல தப்பிக்க வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்காரு. அப்ப தூரத்துல ஏதோ ஒரு கப்பல் தெரியுது. அவர் இங்கே இந்த பாறை மேல நின்று கையை அசைச்சு அந்த கப்பல்ல இருக்கவங்களுக்கு சிக்னல் காமிக்கிறாரு. சர் டாவோஸ் ஒரு ஸ்மக்லர்ல, அதான் அவர் அந்த வைல்ட் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு இந்த பாறைக்கு நீந்தியே வந்திருக்காரு. அந்த கப்பல்ல இருக்கவங்க இவரை பார்த்துட்டு ஒரு படகு அனுப்பி விடுறாங்க. இந்த படகுல வந்தவங்க அப்படியும் பாவம் தனியா கஷ்டப்படுறாரு, காப்பாத்தி நிலத்துக்கு கூட்டிட்டு போவோம்னு யோசிக்க மாட்டாங்க. வந்துட்டு யார் நீன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும், நான் பிளாக் வாட்டர் போர்ல கேப்டனா இருந்து சண்டை போட்டேன்னு சொல்றாரு. அப்படியும் இவங்க, அதெல்லாம் சரி எந்த அரசருக்கு சண்டை போட்டீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு டாவோஸும் லைட்டா யோசிச்சுட்டு, இந்த வெஸ்ட்ரோஸ் கண்டத்தோட உண்மையான அரசன் ஸ்டானிஸ்க்காக சண்டை போட்டேன்னு சொல்றாரு. ஸோ வந்த ஆளுங்களும் எப்படியோ அவரை காப்பாத்தி கப்பலுக்கு கூட்டிட்டு போறாங்க.
மேபி சார் டாவோஸ் மட்டும் அந்த லூசு பைய ஜாஃப்ரியோட ஆளுன்னு சொல்லியிருந்தா இவங்க அவரை கொன்னிருப்பாங்க, இல்லை காப்பாத்தாம இங்கேயே விட்டுட்டு போயிருப்பாங்க. பட் எப்படியோ உண்மையை சொல்லி தப்பிச்சிட்டாரு. அவர் இப்போ அவரோட பாலிய சிநேகிதன் இதுக்கு முன்னாடி கூட பிளாக் வாட்டர் சண்டைக்காக 30 கப்பலை கடனாத்தா, அதுக்கு பதில் உனக்கு காசு தரும்னு பேசியிருப்பாரு. இந்த கடல் கொள்ளையனும் டாவோஸும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைரேட் டாவோஸ் கிட்ட நல்ல வேளை நீ உயிரோட இருக்க, நீ செத்துட்டேன்னு தான் நாங்க நினைச்சோம், உன் புள்ள தப்பிச்சிட்டானான்னு கேக்குறாரு. அதுக்கு டாவோஸ் அழுதுட்டே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அந்த பைரேட் கவலைப்படாதப்பா, அவனும் உன்ன மாதிரி இந்த கடல்லையே எங்கேயாவது நீந்தி தப்பிச்சிருப்பான்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு டாவோஸ் மனசை கல்லாக்கிட்டு இல்ல, அவன் என் கண் முன்னாடியே வைல்ட் ஃபயர்ல எரிஞ்சு செத்துட்டான்னு சோகமா சொல்லிட்டு என்ன டிராகன் ஸ்டோனுக்கு கூட்டிட்டு போ, நான் ஸ்டானிஸை பார்க்கணும்னு சொல்றாரு. ஆனா அந்த பைரேட், உனக்கு என்ன பைத்தியமா, மறுபடியும் அந்தால போய் பார்க்கணும்னு சொல்ற? அந்தால அவருக்காக போர்ல கஷ்டப்பட்ட மனுஷங்க ஒருத்தரை கூட போய் பார்த்து ஆறுதல் சொல்லல. அவன் பொண்டாட்டிய கூட போய் பார்க்க மாட்டான். எப்பவுமே அந்த ரெட் உமன் கூடவே இருக்கான். அவன் நெருப்புல எதையோ பார்த்து அவர் காதுல என்னமோ சொல்றா. அதை கேட்டுட்டு அவளுக்கு எதிரா பேசுற எல்லாரையும் ஸ்டானிஸ் உயிரோடு எரிச்சு கொள்றாரு. நீ போனா உன்னையும் கொண்டுடுவாங்க, நீ அங்க போக கூடாது. நீ என்னதான் ஸ்டானிஸ் கிட்ட பேசி அப்புறம் வழிக்கு கொண்டு வந்தாலும் அவர் உன்னை எரிச்சிடுவாரு. நீ அவரை கன்வின்ஸ் பண்ணலனாலும் உன்னை எரிச்சிடுவாரு. அங்க போகாதடா முட்டாள்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொல்றாரு. அப்படியும் சார் டாவோஸ் அவர் ஃப்ரெண்டு சொல்றதை கேட்காம ப்ளீஸ்டா என்னை அங்கே கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஸோ இந்த ஃப்ரெண்டும் உனக்கு நான் சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது, நீ அங்கே போய் பட்டு தெரிந்துன்னு சரி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிடுறாரு. அடுத்து நம்ம நார்த்தோட அரசன் ராப் ஸ்டார்க் அவனோட மொத்த ஸ்டார்க் படையோட ஹேரன் ஹாலுக்கு வந்திருக்கான். கடைசியா டைவின் ராப் அட்டாக் பண்ணலான்னு பிளான் போட்டு தான் ஹேரன் ஹாலை விட்டு கிளம்பியிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் கிங்ஸ் லேண்டிங்க்கு போய் ஸ்டானிஸ் படையை துரத்திட்டாரு. ராப் கொஞ்சம் கொஞ்சமா லானிஸ்டர் படையை தோக்கடிச்சிட்டு இப்போ இங்க ஹேரன் ஹால் வரைக்கும் வந்துட்டான். அவன் அந்த கோட்டைக்குள்ள வந்து பாக்குறான். அங்க நிறைய பேரை கொடூரமா கொண்டு போட்டிருக்காங்க. இதை செஞ்சது டைவினோட அடிமை அந்த மவுண்டேன் தான். மவுண்டேன் ராப் வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்த ஸ்டார்க் அடிமைங்க எல்லாரையும் கொண்டு போட்டு போயிருக்கான். பட் ராப் இதை எதிர்பார்க்கல. கேட்லின் ஸ்டார்க்கு அங்க இருக்க இறந்து போன வீரர்கள்ல நிறைய பேரை தெரியும் போல. அவங்க அந்த ஆளுங்களை எல்லாம் சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ராப் அவன் அம்மா கிட்ட போய் ஆறுதலா ஏதோ பேச வரான். பட் பாசத்துக்குலாம் இங்க இடம் இல்ல. ஏன்னா சுத்தி நிறைய ஸ்டார்க் வீரர்களும், இதுக்கு முன்னாடி ஜேமி ஒருத்தனை ஜெயிலுக்குள்ளேயே கழுத்தை நெரிச்சு கொன்னான்ல அந்த பையனோட அப்பாவும் இருக்காங்க. இவங்க முன்னாடி ராப் அவன் அம்மா கிட்ட க்ளோஸா இருந்தா அவங்க கண்டிப்பா ராப் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா கேட்லின் ஜேமியை தப்பிக்க விட்டாங்கல்ல. ஸோ இப்போ ராப் பாசத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இவங்களை இங்கேயே ஒரு ஜெயிலுக்குள்ள அடைச்சு வைங்கன்னு ஆர்டர் போட்டுடுறான். அப்ப ராபோட புது பொண்டாட்டி தலிஷா இன்னும் எவ்வளவு நாள் தான் அவங்களை இப்படியே ஜெயில போட்டு கஷ்டப்படுத்துவ, அவங்க பாவம்னு அத்தைக்காக பறிஞ்சு பேசுறா. ஆனா ராப் அவங்க பண்ணது பெரிய தப்பு, ஜேமியை வச்சு நான் என் தங்கச்சிங்களை திரும்பி கூட்டிட்டு வந்திருப்பேன், அவனை தப்பிக்க வச்சு அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். அடுத்து லானிஸ்டர்ஸ் குடும்பத்தோட மூத்த தலைவர் டைவின் லானிஸ்டர் காட்டுறாங்க. அவர் அவரோட கடைசி புள்ள டிரியன் பார்க்க வந்திருக்காரு. டிரியனை பார்த்த அப்புறம் கூட டைவின் அவன்கிட்ட மூஞ்ச கொடுத்து பேசாம அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. ஸோ நம்ம தலைவனும் சரி நம்மளே பேசுவோன்னு, உங்களுக்கு இந்த ஹேண்ட் ஆஃப் கிங் பேட்ச் நல்லா இருக்கு, உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கான்னு அப்படியே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாரு. பட் டைவின் டிரியனை பார்த்து ஆறுதலா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. எதுக்கு இங்க வந்த, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. ஆனா நம்ம தலைவன் எதுக்கு எல்லாரும் என்ன வேணும்னு கேக்குறீங்க, நான் என்னோட அன்பான அப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், பாவம் அவருக்கு தான் அடிபட்டு சாக கடந்த அவர் புள்ளைய பார்க்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்பதான் கரெக்டா மேட்டருக்கு வராரு. இங்க ஹேரன் ஹால்ல இருந்தப்போ நான் தான் இந்த நாட்டை பாதுகாத்தேன், உங்க பேரன் ஜாஃப்ரி பயந்து போய் போர்ல இருந்து பாதியிலேயே உள்ள ஓடிட்டான், நான் நம்ம குடும்பத்துக்காக ரத்தம் சிந்திருக்கேன், அதுக்கு பரிசா என்ன நீங்க இவ்வளவு நாள் ஒரு குடோன்ல தான் தங்க வச்சிருந்தீங்க, எனக்கு சட்டப்படி எது கிடைக்கணுமோ அது எனக்கு வேணும். ஜேமி ஒரு கிங்ஸ் கார்டு, அவன் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, நான் தான் நியாயமா உங்களுக்கு ஒரு பரம்பரையை கொடுக்க முடியும், ஸோ எனக்கு கேஸ்டர்லி ராக் வேணும், அது சட்டப்படி எனக்கு தான் சேரணும்னு சொல்றாரு. ஆனா டைவின், நீ இந்த நாட்டுக்காக நேர்மையா உடைச்சா உனக்கு நான் சரியான ஒரு பதவியை கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், ஆனா கேஸ்டர்லி ராக்க உனக்கு தருவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத, உன்ன மாதிரி ஒரு குள்ளனுக்கு கேஸ்டர்லி ராக்க கொடுத்து என் குடும்ப பேரை நானே கெடுத்துக்க விரும்பல, பிறக்கும் போதே அம்மாவை கொண்டுட்டு பிறந்தவன், நீ ஒரு அசிங்கமான மான்ஸ்டர், நீ ஒரு கேவலமானவன், சபிக்கப்பட்ட ஒரு ஜந்து, கேஸ்டர்லி ராக்க நான் உன்கிட்ட கொடுத்தா அதை நீ தப்பான தொழில் பண்ற இடமா மாத்திடுவ, நீ ஒரு காம பிசாசு, பொறாம பிடிச்ச குட்டி மான்ஸ்டர், என்னோட முன்னோர்கள் பண்ண ஏதோ ஒரு பாவத்துக்காக தான் எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஊனமான பையனை கொடுத்து அந்த கடவுள் என்னை சபிச்சிட்டான்னு பயங்கரமா ஹர்ட் பண்ணி பேசிடுறாரு. பாவம் அவரு குள்ளன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு குற்றவாளி மாதிரி டைவினை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் டிரியன் அவர் அப்பாவோட உண்மையான முகத்தை பாக்குறாரு. அப்படியும் டைவின் கேஸ்டர்லி ராக்க பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல, வெளியே போட நாயேன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி திட்டி விட்டுறாரு. நம்ம தலைவனும் பேசு நீ அப்பாவே இல்லைன்னு மனசுல நினைச்சிட்டு ஒரு வார்த்தை கூட பதில் பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. உண்மையாவே இந்த சீனை பார்த்த அப்புறம் நான் டிரியனோட நடிப்புக்கு அடிமை ஆகிட்டேன். வேற லெவல்ல அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சீன். அடுத்து நம்ம நெட் ஸ்டார்க்கோட மூத்த பொண்ணு சான்சா கிங்ஸ் லேண்டிங்ல ரிலாக்ஸா உட்காந்து கப்பலை பார்த்துட்டு இருக்கா. அவ கூட நம்ம தலைவன் டிரியனோட காதலி ஷே இருக்கா.
இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்போ சகுனி பீட்டர் அங்க வரான். வந்துட்டு நான் சான்சா கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஷேவை கொஞ்சம் தூரமா போக சொல்லிடுறான். ஷேவை அனுப்பிட்டு சான்சா கிட்ட எப்பவும் போல போய் பேச ஆரம்பிக்கிறான். உங்க அம்மாவை நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க உன்னையும் உன் தங்கச்சியும் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னு சொல்றான். அதுக்கு சான்சாவும் ஆர்யா உயிரோட இருக்காளான்னு கேட்டுட்டு இங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களான்னு கேக்குறா. ஆனா அதுக்கு பீட்டர் ஆமா, ஆனா நீ தான் கிங்ஸ் லேண்டிங் தான் என்னோட வீடுன்னு சொன்னேன்னு பேசிட்டு இருக்கான். பட் சான்சா ஆளுதான் வளர்ந்திருக்கா, இன்னும் அறிவு வளரல. பீட்டர் கிட்ட போய் பீட்டர் ப்ளீஸ் என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, நான் இந்த விஷயத்தை பத்தியும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றத பத்தியும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிட்டு இருக்கா. பீட்டருக்கு சான்சா கெஞ்சறத பார்த்து குதூகலமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அரசர் என்ன ஒரு வேலை விஷயமா தூரமா அனுப்புவாரு, அப்ப நான் உன்னை கூட்டிட்டு போறேன், பட் நான் சொன்ன உடனே நீ யோசிக்காம என் கூட வரணும்னு அப்படியே அவளை மயக்கிற மாதிரியே பேசுறான். அடுத்து வெறித்தனமான ஒரு சீனு. நம்ம டிராகன் குயின் டெனாரிஸோட குட்டி டிராகன்ஸ் இப்ப ஃப்ரீயா பறக்க ஆரம்பிச்சிச்சு. அதுங்களே மீனை பிடிச்சு அதை நெருப்பு விட்டு சூடு பண்ணி சாப்பிடுதுங்க. அந்த அளவுக்கு இப்ப 3 டிராகன்ஸும் கொஞ்சம் பெருசா வளர்ந்துச்சு. நம்ம தலைவி டெனாரிஸ் அவளோட மீதி டோத்ராக்கி வீரர்களோட ஒரு கப்பல்ல பயணம் பண்ணி போயிட்டு இருக்கா. கொஞ்ச நாள்லயே டிராகன்ஸ் நல்லா வளர்ந்துச்சுன்னு செர்ஜோரா டெனாரிஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா அவளுக்கு அது பத்தல, இது போதாது, இன்னும் சீக்கிரமா வளரணும்னு ஆசைப்படுறா. அதோட நமக்கு ஒரு படை வேணும்னு சொல்றா. அதுக்கு செர்ஜோரா நம்ம நைட்டுக்குள்ள ஆஸ்டோஃபோர்க்கு போயிடுவோம், அங்கதான் அன்சலிட் வீரர்கள் இருக்காங்க, அன்சலிட் தான் இந்த உலகத்திலேயே திறமையான போர் வீரர்கள்னு சொல்றாரு. அதுக்கு டெனாரிஸ் அவங்கெல்லாம் அடிமை வீரர்கள்னு சொல்றா. ஏன்னா நம்ம தலைவியை பொறுத்த வரைக்கும் யாருமே அடிமையா இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறா. அடுத்து போகாதுன்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம அடம் பிடிச்சு சர் டாவோஸ் எப்படியோ அவர் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணி டிராகன் ஸ்டோனுக்கு வந்து இறங்கிட்டாரு. வந்ததும் ஃபர்ஸ்ட் ஸ்டானிஸை வந்து பாக்குறாரு. ஆனா ஸ்டானிஸ் அவரை பெருசா கண்டுக்கல. நீ செத்துட்டேன்னு சொன்னாங்க, உயிரோட தான் இருக்கியான்னு கேட்டுட்டு மூஞ்சி திருப்பிக்கிறாரு. பட் டாவோஸ் அரசே நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமான்னு கேட்டு பாக்குறாரு. ஆனா அதுக்கு ஸ்டானிஸ் நம்ம தனியா தான் இருக்கோம் பேசுன்னு சொல்லிடுறாரு. ஆனா அந்த ரெட் உமன் பக்கத்துல தான் நிக்கிறா. ஸோ இப்ப சர் டாவோஸ் ஸ்டானிஸ் கிட்ட நீங்க தான் உண்மையான அரசர், ஆனா உங்க கடவுளை வணங்காதவங்கள நீங்க உயிரோட எரிக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த ரெட் உமன் முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு நான் உங்க எதிரி இல்ல, எதுக்கு என்ன வெறுக்கிறீங்கன்னு கேட்டுட்டே சர் டாவோஸ் கிட்ட வரா. அதோட நான் ஒன்னும் உங்க படைய பிளாக் வாட்டர்ல வழி நடத்தல, ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தா நான் உங்களை காப்பாத்திருப்பேன், நான் வந்திருந்தா சீனே வேற, இன்னைக்கு ஸ்டானிஸ் அயன் த்ரோன்ல உட்காந்துருப்பாரு, ஆனா நீங்க தான் நான் வரக்கூடாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஸ்டானிஸோட மனசை மாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே அவரை தூண்டி விடுறதுக்காக நான் உங்க பையன் கிட்ட ஃபர்ஸ்டே நெருப்புல வர மரணம் தான் உண்மையான மரணம்னு சொல்லியிருந்தேன்னு சொல்றா. அது கேட்டு தாங்க முடியாம ஆத்திரப்பட்டு சர் டாவோஸ் அவளை கத்தியால குத்த வராரு. பட் அங்க இருந்த வீரர்கள் அவரை புடிச்சு வச்சிடுறாங்க. அப்படியும் அவரு அரசே இவளை நம்பாதீங்க, இவ ஒரு பேயோட அம்மா, அவ சொல்றதை கேட்காதீங்கன்னு கத்துறாரு. பட் ஸ்டானிஸை தான் ரெட் உமன் என்னென்னமோ சொல்லி மயக்கி வச்சுட்டால. ஸோ ஸ்டானிஸ் இந்த ஆளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்டே சர் டாவோஸோட பைரட் ஃப்ரெண்டு போகாதடான்னு சொன்னாரு. பாவம் சர் டாவோஸ் நல்லது பண்ணி கூட கடைசியில ஜெயிலில் போட்டாங்க. அடுத்து இந்த உருப்படாதவன் ஜாஃப்ரிய கிங்ஸ் லேண்டிங் தெரு வழியா பல்லாக்குல தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தெருல போயிட்டு இருக்கப்போ அவனை சாணியால மக்கள் எல்லாரும் அடிச்சாங்கல்ல. ஸோ இப்ப சேஃபா பல்லாக்குல தூக்கிட்டு போறாங்க. அப்ப திடீர்னு ஒரு இடத்துல அந்த பல்லாக்க கீழே வச்சிடுறாங்க. எதுக்கு இங்க நிறுத்திட்டீங்க, என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அதுக்கு அவனோட காவலாளி லேடி மார்ச்சரின்னு ஏதோ சொல்ல வரான். பார்த்தா பின்னாடியே இன்னொரு பல்லாக்குல இருந்து மார்ச்சரி வெளியே இறங்கி வரா. அவளுக்கு தான் இங்க நடந்த விஷயம் எதுவுமே தெரியாதுல்ல. அதோட அவளுக்கு அடுத்தவங்களை மயக்க ஈஸியா வரும். இந்த மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும்னு அங்க இருக்க மோசமான தெருக்கள் வழியா நடந்து போறா. அப்ப அவளோட ட்ரெஸ் சேர்ல பெறலுது. அப்படியே அதை பெருசா எடுத்துக்காம அவ பாட்டுக்கு ஒரு ஆசிரமத்துக்குள்ள போறா. அவ அங்க இருக்க அனாதை பசங்களுக்கு பொம்மை சாப்பிட சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்கள அவ வழிக்கு கொண்டு வர பாக்குறா. இங்க இருக்க பசங்க எல்லாரும் ஆல்ரெடி பிளாக் வாட்டர் போர்ல இறந்து போன வீரர்களோட பசங்க. இந்த பசங்களுக்கும் மார்ச்சரிய ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதோட அவ அந்த இடத்த பொறுப்பா பாத்துட்டு இருக்க லேடி கிட்ட இவங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க தயங்காம என்கிட்ட வந்து கேளுங்க, சாப்பாடு துணிமணி எல்லாம் நான் இவங்களுக்கு தரேன்னு சொல்லி அந்த குழந்தைங்களை கிஸ் பண்ணிட்டுலாம் போறா. ஜாஃப்ரிக்கு இதை பாக்குறப்போ வித்தியாசமா இருக்கு. என்ன இவ நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத மாதிரி இப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்றான்னு அவளை நக்கலா பாக்குறான். அடுத்து அன்னைக்கு நைட்டு மார்ச்சரி ஃபேமிலியும் ஜாஃப்ரி ஃபேமிலியும் ஒன்னா டின்னர் சாப்பிட வந்திருக்காங்க. அப்ப செர்சி மார்ச்சரி கிட்ட இன்னைக்கு தெருவுல வந்துட்டு இருக்கப்போ நீ ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு வந்தேன்னு ஜாஃப்ரி சொன்னான்னு சொல்றா. அதுக்கு மார்ச்சரியும் எனக்கு ஏழைங்களுக்கு உதவி பண்றது ரொம்ப பிடிக்கும், அவங்க கிட்ட நம்ம பாசமா பழகுனா அவங்களும் நம்ம கிட்ட பாசமா பழகுவாங்கன்னு சொல்றா. ஆனா அதுக்கு செர்சி அதெல்லாம் ஓகேமா, பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த மக்கள் கூட்டம் அரசரையே அட்டாக் பண்ணாங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு எஸ்கேப் ஆனோம்னு சொல்றா. ஸோ இப்போ மார்ச்சரியும் பசிதான் ஒரு மனுஷனை மிருகமா மாத்துது, நான் எங்க நாட்டுல இருந்து டெய்லி 100 வண்டியில உணவு கொண்டு வரேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. ஃப்ரீயா கொடுத்தா எப்படி வேணான்னு சொல்ல தோணும். ஸோ ஜாஃப்ரியும் ரொம்ப நல்லது, உண்மையாவே மார்ச்சரி சூப்பர் தான், அவளுக்கு நிறைய இரக்க குணம் இருக்குன்னு பெருமையா பேசி ஐஸ் வைக்கிறான்.
அதை பார்த்து செர்சிக்கு லைட்டா காண்டாகுது. ஏன்னா அடுத்தவங்களை பத்தி தான் செர்சி எப்பவுமே யோசிக்க மாட்டாள்ல. அவளுக்கு எப்பவுமே அவளும் அவ குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணும். அதுவும் இல்லாம ஜாஃப்ரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம மார்ஜரி ஐஸ் வச்சு பேசுறான். அதை பார்த்து செர்சிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அடுத்து நம்ம தலைவி டெனாரிஸ் அன்சலிட் வீரர்கள் இருக்க ஆஸ்டோஃபர்ன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டா. அந்த அன்சலிட் வீரர்களுக்கு ஒரு தலைவன் இருப்பான். அவன்கிட்ட ஒரு கோல் ஒன்று இருக்கும். அந்த கோல் யார் கையில இருக்கோ அவங்க சொல்றதை தான் இந்த அன்சலிட் வீரர்கள் கேட்பாங்க. அந்த தலைவனுக்கு வலேரியன் மொழி தான் தெரியும். பட் நம்ம டெனாரிஸ்க்கு வலேரியன் தெரியாது. ஸோ ஒரு டிரான்ஸ்லேட்டர் பொண்ணு தான் அவளுக்கு அந்த தலைவன் சொல்றதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கா. இந்த அன்சலிட் வீரர்கள் ஒரு நாள் ஃபுல்லா கூட சோறு தண்ணி இல்லாம அப்படியே நிப்பாங்க. ரொம்ப நேர்மையானவங்கன்னு அந்த தலைவன் சொல்றத இந்த டிரான்ஸ்லேட்டர் பொண்ணு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றா. ஆக்சுவலி இந்த தலைவன் டெனாரிஸை ரொம்ப மட்டமா அசிங்கமா பேசிட்டே தான் அவகிட்ட அவனோட அன்சலிட் வீரர்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த டிரான்ஸ்லேட்டர் பொண்ணு டெனாரிஸ் ஹர்ட் ஆகாத மாதிரி அவன் சொன்ன தப்பான வார்த்தையை சொல்லாம நல்ல வார்த்தையை ஆட் பண்ணி பேசுறா. டெனாரிஸும் உங்க வீரர்களோட ட்ரைனிங்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்றா. அதுக்கு அந்த டிரான்ஸ்லேட்டரும் மார்னிங் 5 மணிக்கெல்லாம் ட்ரைனிங் தொடங்கிடும். ஈவினிங் வரைக்கும் கடுமையா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டிசிப்ளின் அண்ட் லாயல் ஆனவங்க. அவங்களுக்கு பயமே தெரியாதுன்னு சொல்றா. அதுக்கு செர்ஜோரா தைரியமான மனுஷனுக்கு கூட பயம் இருக்கும்னு சொல்றாரு. அதை இந்த பொண்ணு அந்த தலைவனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றா. அதுக்கு கூட அந்த தலைவன் செர்ஜோராவையும் பச்சை பச்சையா அசிங்கமா தான் பேசுறான். அப்புறம் அன்சலிட்க்கு உண்மையாவே பயம்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு அன்சலிட் வீரனை வச்சு ஒரு டெமோ காட்ட வரான். பட் அதுக்கு டெனாரிஸ் இதெல்லாம் தேவையில்ல, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றா. ஆனா அந்த லூசு தலைவன் அவ சொல்றதை கேட்ட அப்புறம் கூட ஒரு அன்சலிட் வீரனோட நெஞ்சில இருந்து நிப்பில் அறுத்துடுறான். அப்ப கூட அந்த அன்சலிட் வீரன் ஏதோ கொசு கடிச்ச மாதிரி அது பெருசா எடுத்துக்காம உங்களுக்கு சேவை செய்யறது என்னோட கடமை மாஸ்டர்னு அழாம வலிக்காத மாதிரியே பேசுறான். இந்த தலைவனும் இப்ப இவங்களோட தைரியம் என்னன்னு புரியுதா? இங்க இருக்க ஒவ்வொரு அன்சலிட் வீரர்களும் சாதாரணமானவங்க இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் பயம்னா என்னன்னு தெரியக்கூடாதுன்னு ஒரு பிறந்த குழந்தைய கொண்டு வந்து அதோட அம்மா கண்ணு முன்னாடியே அதை கொல்லுவாங்க. இங்க இருக்க ஒவ்வொரு வீரனும் இதை செஞ்சுதான் பயம் இல்லாம இன்னைக்கு ஒரு தைரியமான வீரர்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சண்டை பயிற்சியை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாதுன்னு எல்லா அன்சலிட் வீரர்களுக்கும் சின்ன வயசுலயே அவங்க உறுப்பை அறுத்துடுவாங்கன்னு சொல்றான். அதை கேட்டு நம்ம டெனாரிஸ்க்கு கஷ்டமா இருக்கு. அதோட அவ குழந்தைய அம்மா கண்ணு முன்னாடியே கொண்டுட்டு அதுக்கு வெறும் ஒரே ஒரு வெள்ளி காசை தான் அந்த அம்மாவுக்கு கொடுப்பீங்களான்னு ஆச்சரியமா கேட்குறா. ஆனா அந்த டிரான்ஸ்லேட்டர் பொண்ணு அம்மாக்கு இல்ல, அந்த அம்மாவும் அடிமை, அந்த அடிமையோட ஓனருக்கு தான் வெள்ளி காசை கொடுப்பாங்கன்னு சொல்றா. ஸோ இப்போ டெனாரிஸும் எத்தனை அன்சலிட் வீரர்கள் இங்க இருக்காங்கன்னு கேட்குறா. அதுக்கு அந்த தலைமை 8000ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். டெனாரிஸ்க்கு என்னமோ மாதிரி இருக்கு. அவ செர்ஜோரா கிட்ட அப்பனா 8000 குழந்தைங்களை கொண்டு இருக்காங்கன்னு இறந்த குழந்தைங்களுக்காக ஃபீல் பண்றா. அதோட எனக்கு அடிமைங்களுக்கு தலைவியா இருக்க ஆசை இல்ல, நான் அவங்கள வாங்கிட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுக்க போறேன்னு செர்ஜோரா கிட்ட பேசிட்டே வரா. அப்போ ஒரு குட்டி பொண்ணு கையில பால் மாதிரி எதையோ வச்சுட்டு அது டெனாரிஸ் கிட்ட ஆசையா உருட்டி விடுறா. அப்ப யாரோ ஒருத்தர் கருப்பு கலர்ல முக்காடு போட்டுட்டு டெனாரிஸை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த குழந்தை அந்த பாலை திறக்க சொல்றா. ஸோ நம்ம தலைவியும் அதை சிரிச்சுட்டே ஓபன் பண்ண வரா. ஆனா அதுக்குள்ள அந்த முக்காடை போட்டிருந்தவன் டெனாரிஸ் கையில இருந்த அந்த பாலை தட்டி விட்டுறான். இதை பார்த்துட்டு செர்ஜோரா அந்த ஆளை பிடிச்சி வச்சிடுறான். பட் நம்ம தலைவி லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. அதோட அவ முன்னாடி தான் அந்த பால் இருக்கு. அந்த பால்குள்ள இருந்து நல்லா கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்க ஒரு விஷப்பூச்சி வெளியே வருது. அது டெனாரிஸ் கடிக்க ஸ்பீடா வருது. ஆனா அதுக்குள்ள அந்த முக்காடை போட்டவன் அதை கத்தியால குத்தி கொன்னுடுறான். கொன்னுட்டு இதை கொண்டு வந்த அந்த குழந்தைய பாக்குறான். ஆனா அந்த குட்டி பிசாசு தண்ணிக்குள்ள குதிச்சிடுது. பட் தண்ணிக்குள்ள ஆளையே காணோம். திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி தூரமா நின்னுட்டு இருக்கா. பெரிய வித்தக்கார பொண்ணு போல அதுக்குள்ள எஸ்கேப் ஆகிட்டா. ஸோ இப்ப டெனாரிஸ் அந்த காப்பாத்தின ஆள் கிட்ட ரொம்ப நன்றிங்க, இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலன்னு சொல்றா. அவர் வேற யாரும் இல்ல, கிங்ஸ் லேண்டிங்ல ராபர்ட் பராத்தியனுக்கு பாதுகாவலனா இருந்திருப்பாரு. நெட் ஸ்டார் கூட ராபர்ட் இறந்தப்போ ஒரு லெட்டர் அவர்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லிட்டு அவர் ஒரு மதிப்பிற்குரிய சிறந்த போர் வீரன், அவர் மேல கைய வைக்காதீங்கன்னு அவரோட கோல்டு க்ளோக் கிட்ட சொல்லுவாரு. சர் பாரிஸ்டன் இவரை ஜாஃப்ரி தான் அரசனை பாதுகாக்க முடியல, உங்களுக்கு வயசாகிச்சுன்னு சொல்லி அரண்மனையை விட்டு வெளியே போக சொல்லுவான். அப்ப கூட அவரு தைரியமா இப்போ கூட இங்க இருக்க எல்லாரையும் என்னால வெட்டி போட்டு போக முடியும்னு சொல்லி ஜாஃப்ரியை மிரட்டி விட்டுருப்பாரு. செர்ஜோரா அவரை பார்த்ததும் இவர் சர் பாரிஸ்டன் சிறந்த போர் வீரன்னு சொல்லிடுறாரு. அவர் டெனாரிஸ் முன்னாடி மண்டி போட்டு நான் உங்களோட அப்பா மேட் கிங்க்கு பாதுகாவலனா இருந்தேன், பட் என்னால அவரை காப்பாற்ற முடியல, ஆனா நான் இப்போ உங்களோட பாதுகாவலனா இருக்க விரும்புறேன், என்ன உங்க குயின்ஸ் கார்டா ஏத்துப்பீங்களா, இந்த வாட்டி நான் என் உயிரை கொடுத்து உங்களை பாதுகாப்பேன்னு சொல்றாரு. டெனாரிஸும் அவரை சந்தோஷமா ஏத்துக்கிறா. இப்ப நம்ம டெனாரிஸோட படைபலம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வருது. இந்த மாதிரி ஒரு சிறந்த வீரன் என்னோட கூட்டத்துல வந்து சேர்ந்துட்டாருன்னு அவளுக்கு உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் இந்த சீசன் 3ல இன்னும் தரமான நிறைய சம்பவங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். அப்படியே என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.